சென்னை மாகாண சட்டசபையில் மேலவை உறுப்பினராக நியமிக்கப்படுறாரு. தலித் மக்கள்கிட்ட இருந்து வந்து முதல்ல சட்டசபையில் அடியெடுத்து வச்ச முதல் தலைவர் MC ராஜா அவர்கள் தான். அது மட்டும் இல்லாமல் நீதி கட்சியின் சார்பில் அமைக்கப்பட்ட முதல் அமைச்சரவையில் பங்கேற்றுக்கிட்ட தலித் மக்களுடைய முதல் தலைவரும் MC ராஜா அவர்கள் தான். 1930 நாடாளுமன்றத்தினுடைய உறுப்பினராக நியமிக்கப்படுறாரு. நாடாளுமன்றத்தில் அடியெடுத்து வச்ச முதல் தலித் மக்களுடைய தலைவர் இவர் தான். அதற்கப்புறமா 1934 தற்காலிக சபாநாயகராகவும் நியமிக்கப்படுறாரு. அகில இந்திய ஒடுக்கப்பட்டோர் அமைப்பு மூலமா நாடு முழுக்க பயணம் செஞ்சு தலித் மக்கள் எல்லாரையுமே அரசியல் படுத்தி அவங்கள ஒன்றிணைக்கிறாரு. இப்படி தலித் மக்களுக்காகவும் ஏழை எளிய மக்களுக்காகவும் அயராது உழைச்ச MC ராஜா அவர்கள் ஆகஸ்ட் 23, 1943 இறக்கிறார். நான் வீடியோவோட தொடக்கத்தில் சொன்னது போலவே MC ராஜா அவர்கள் பல பள்ளிக்கூட புத்தகங்களையும் பள்ளிக்கூட பாடல்களையும் எழுதியிருக்காரு. கைவீசம்மா கைவீசு, சாய்ந்தாடம்மா சாய்ந்தாடு, அகத்திக்கீரையும் புண்ணாக்கும், நிலா நிலா ஓடிவா, காக்கா கண்ணுக்கு மை கொண்டு வா, இந்த பாடல்கள் எல்லாமே MC ராஜா அவர்கள் எழுதுனது தான். நீதி கட்சியினுடைய தொடக்கத்திலிருந்தே அதனுடைய முன்னணி தலைவர்களில் ஒருவராக MC ராஜா அவர்கள் இருந்துட்டு வராரு. அதற்கப்புறமா அந்த நீதி கட்சியோட சில முரண்கள் ஏற்பட்டு அங்கிருந்து வெளியே வந்துடுறாரு. இவர் இந்த மதிய உணவு திட்டத்தை கொண்டு வந்தார் இல்லையா, அது நீதி கட்சியினுடைய ஆட்சி காலத்துல தான். இந்த விவரம் தெரிஞ்சவங்க கூட இந்த மதிய உணவு திட்டத்தை கொண்டு வந்தது நீதி கட்சியினுடைய ஆட்சி காலத்துல தான் அப்படின்னு சொல்லுவாங்களே தவிர, இந்த மதிய உணவு திட்டத்தை கொண்டு வந்தது திரு MC ராஜா அவர்கள் தான் அப்படின்னு சொல்லிட்டு யாருமே சொல்ல மாட்டாங்க. குறிப்பா நீதி கட்சியினரும் சரி, அதை பின்தொடர்ந்து வந்த சமூக நீதி கட்சியினரும் சரி. அதே போலவே சின்ன வயசுலேருந்து நம்ம கேட்டு வளர்ந்த இந்த பாடல்களை எழுதுனதும் MC ராஜா அவர்கள் தான் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு தெரியப்படுத்துறதே இல்லை. ஏன்? கமெண்ட்ல சொல்லுங்க.